உயிரினும் மேலான இரத்தத்து இரத்தமான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த பாடலை ஔவையார் எந்த கடவுளை முன்னிறுத்தி எந்த கடவுளின் முன்னால் எந்த கடவுளை வேண்டி விரும்பி அவர் பாடினார் என்பது தமிழ்குடியில் பிறந்த ஒவ்வொரு தமிழருக்கும், குறிப்பாக ஹிந்து தமிழர் அனைவருக்கும் இது நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு விநாயகரை இந்த மாதிரி இந்து கடவுள் இல்லை, விநாயகர் தமிழ் கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாய பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இதில் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு தீக்காக்காரை ஏற்படுத்தி தர மேடையில் போயிட்டு தீக்காக்காரனுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறது, ஒரு இஸ்லாமியர் ஏற்படுத்தி கொடுக்குற மேடையில் போய்ட்டு அவங்களுக்கு ஆதரவாக இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறது, கிறிஸ்துவ அமைத்து கொடுக்குற மேடையில் போய்ட்டு இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான பதிவுகளை இவர்கள் தொடர்ந்து மக்களிடத்தில் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதில் குறிப்பாக ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்துக்களிடத்தில் இருக்கின்ற அந்த சகிப்புத்தன்மை தான் காரணம். இதே ஒரு சிறுபான்மை இருக்கக்கூடிய மதங்களை பற்றி பேசணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகவும் தீவிரமாக அதன் மீது பற்று கொண்டு அதன்பால் ஒரு ஈர்க்கப்பட்டு அவர்கள் தக்க பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய ஹிந்து இளைஞர்கள் ஒரு சகிப்புத்தன்மையோட சரி போடா உழைச்சி போய் தொலை அப்படிங்கிற ஒரு மன்னிப்போட குணம் இருக்கிறனால நாம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆக இதை பயன்படுத்திக்கிட்டு இதை பலவீனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு காலம் பதில் சொல்லும். ஏன்னா கடல் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்கும், ஆனால் நீ காலை விட்டு பார்த்தா நீ முழுகிடுவ, சரியா? ஆனால் சாக்கடை சலன்னு மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், சரியா? அதனால் நாங்கள் சாக்கடையோடு போட்டி போடக்கூடிய ஆட்கள் கிடையாது, சரியா? இது ஹிந்து மகா சமுத்திரம், சரியா? இந்து மகா சமுத்திரம் என்பது ஒரு கடல், இந்து மதம் ஒரு கடல். இந்த கடலில் நீ ஒரு தெய்வாதீனமாக முழுகுனா முத்தெடுப்ப, வீம்புக்குன்னு முழுகுனா உன்னை செத்து போய் தான் தூக்கி எடுப்பாங்க, சரியா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் கோபங்களோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயமாக மாற்றக்கூடிய பேச்சுகள் மிகவும் சரியில்லை. இது கண்டிக்கத்தக்கது. இன்னொன்று குறிப்பாக சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாற்று மதத்தை பற்றி எந்த ஒரு கேள்வி யாருமே எழுப்புறதே கிடையாது. ஏன்னா அதுலேயும் பல பிரிவுகள் இருக்குது. அதில் இருக்கிற சரி இவ்வளோ சொல்லக்கூடியவர்கள் மாற்று மதத்துடைய ஒரு கடவுள் கூட இந்தியாவில் பிறந்த கடவுளா இல்லை வழிபடக்கூடிய கடவுளா இந்தியர்களா? எதுவுமே கிடையாது, சரிங்களா? அதாவது இந்தியாவில் தோன்றிய இந்து மதம், சரிங்களா? இது மதம் கூட சொல்லக்கூடாது, இது ஒரு வாழ்வியல் முறை. இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறது பெரும்பாலான இந்து இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவர்கள் வேறு விதமான ஒரு முடிவை எடுப்பதற்கு நீங்கள் துணை போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் நம்முடைய இந்து சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய தமிழ் இளைஞர்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் நாம் திருப்பி இவனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் மூலயமா தான் நாம் அவனுக்கு பதிலடி கொடுக்க முடியும், சரிங்களா? அவர்கள் போல் நாம் வீம்புக்கு பேசி வீம்புக்கு செய்யலாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனால் திருந்த வேண்டியவர்கள் அவர்கள் கிடையாது, நம்ம இந்துக்கள் தான், நம்ம இந்து சொந்தங்கள் நாம் தான் நம்ம திருந்திக்கணும். மிஞ்சி போனால் ஹிந்துக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, திராவிட கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டால் நாம் வளர்ந்துக்கலாம், நாம் குடும்பம் வளர்ந்துடும் அப்படிமா. நாளைக்கு உன் சந்ததியே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலாச்சார பேரழிவை அந்நிய மதத்தின் துணை கொண்டு இங்கே கூட பிரினவாதிகள் எழுப்ப போகிறாங்க. அப்படி அவன் கட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உன்னுடைய பெயர் மாற்றப்படும், உன் கலாச்சாரம் மாற்றப்படும், உன் குடும்பம் நடு ரோட்டில் வீதிக்கு நிற்கப்படக்கூடிய அவலத்திற்கு நீயே மிகப்பெரிய துணை போகிறாய். இந்து சொந்தமே, தயவு செய்து சிந்தித்து பார். ஆக நிச்சயமாக இதெல்லாம் ஒரு கண்டிக்கத்தக்கது. எல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் பேச முடியும். எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து தாக்குதலாக இந்து மதத்தை மட்டும் வச்சு நீங்கள் திருப்பி குறி வச்சு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இதனுடைய விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். சில வலைதள நாகரிகம் கருதி சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோமே தவிர, மற்றபடி எங்கள் உணர்வில், எங்களுடைய இரத்தத்தில், வரலாற்றில் நான் எவனுக்கும் பயந்து மதம் மாறாதவன், எந்த ஒரு எச்சக்கலைக்கும் பயந்துக்கிட்டு கலாச்சாரத்தை பின்பற்றவன் கிடையாது. நான் ஹிந்து தமிழன், என் கலாச்சாரத்தை நான் பின்பற்றுகிறேன். நீங்களும் உண்மையான ஹிந்துக்கள் என்பது உண்மை என்று சொன்னால் வருகின்ற தேர்தலில் ஹிந்து விரோத சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாலத்தை புரட்டுங்கள். இந்த நாட்டை நல்லவர்களிடம் ஒப்படையுங்கள். நன்றி. வளர்கம்.